ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற 6th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் CCS 374 வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குறி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல இதெல்லாம் பார்க்காம போயிறாங்க. ஸோ இதை மட்டும் படிக்காமல் அடிஷனல் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கதை படிச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்க்குறப்போ இதெல்லாம் நல்லா பார்த்துருங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்கள். நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க செமஸ்டர் 6 வீடியோஸ்லாம் பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 6 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது போக உங்களுக்கு வேறு வீடியோஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அந்த டேட்டா மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்கலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா CCS 374 வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் லைன் டேஸாக பார்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. எல்லோ கலரில் ஷேர் பண்ணிருக்க டாபிக்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா இதில் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துருங்க. இதை மட்டும் படிக்காதீங்க. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறப்போ இதில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. யூனிட் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெகக்னைசிங் வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. த்ரெட் கான்செப்ட் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சாஃப்ட்வேர் செக்யூரிட்டியும் பார்த்து வச்சுக்கோங்க. இதோட டிஃபரன்ஷியேட்டும் கேட்கலாம், இல்லை கம்பேர் பண்ண சொல்லியும் கேட்கலாம். இந்த ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. சம்டைம்ஸ் இது 15 மார்க்ல கூட கேட்பாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. செக்யூர் சாக்கெட் லேயர் இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. SSL கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்புட் வேலிடேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட்ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு SAMM ரொம்ப முக்கியமான ஒன்று. STL நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட்ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செக்யூரிட்டி டெஸ்டிங் ரொம்ப முக்கியம். STL என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி CLA SP இது ரொம்ப முக்கியமான ஒன்று. செக்யூரிட்டி இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் பிளானிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ லாஸ்ட் மினிட் பார்க்குறப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போயிருங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு API செக்யூரிட்டி. இந்த தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் API ரொம்ப முக்கியமான ஒன்று. API கூட 2 மார்க்ல என்னன்னு கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. செக்யூரிங் இன்கமிங் ரெக்வஸ்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு API கீஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. செஷன் குக்கீஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த செஷன் கான்செப்ட்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. APIனா என்னன்னு கேட்கலாம். என்கிரிப்ஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த என்கிரிப்ஷன், ஆத்தரைசேஷன், ஆத்தென்டிகேஷன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி டோக்கன் பேஸ்டு ஆத்தென்டிகேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ஆடிட் லாகிங் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரேட் லிமிட்டிங் ஃபார் அவைலபிலிட்டி இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. லாக்கிங் டவுன் நெட்வொர்க் கனெக்ஷன் இது 15 மார்க்ல கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் லைஃப் சைக்கிள் இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வேரியஸ் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெனிட்ரேஷன் டெஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் மொபைல் அப்ளிகேஷன் டெஸ்டிங் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் டெஸ்டிங் என்னன்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. வல்னரபிலிட்டினா கூட என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. கிளவுட் பேஸ்டு வல்னரபிலிட்டி ஸ்கேனர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி நெட்வொர்க் பேஸ்டு வல்னரபிலிட்டி ஸ்கேனர்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ லாஸ்ட் மினிட்ல பார்க்குறப்போ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு XSS ரொம்ப முக்கியமான ஒன்று. கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஃபெயிலியர் டு ரிஸ்ட்ரிக்ட் URL அக்சஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓப்பன் VAS இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரோக்கன் ஆத்தென்டிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. என்கிரிப்ஷன் கான்செப்ட்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சோசியல் இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. இன்செக்யூர் கிரிப்டோகிராஃபிக் ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்ஜெக்ஷனா கூட என்னன்னு கேட்கலாம். இந்த செஷன் மேனேஜ்மெண்ட் செஷன்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. எது படிச்சாலும் ஒரு டெஃபனிஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க்ல மேக்ஸிமம் அந்த டெஃபனிஷன் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக நான் எல்லோ கலர்ல ஷேர் பண்ணிருக்க டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இதில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது போக அடிஷனலாக பாருங்க. ஸோ இதை மட்டும் பார்க்காதீங்க. ஸோ இது போக உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அந்த டேட்டா மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.